எல்லாருக்கும் வணக்கம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஏனா என்ன, அதோட கான்செப்ட் எப்படி இருந்துச்சு, இந்தியா லெவலில் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டேட் வைஸ் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லா ஸ்லைட்லேயும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்தோம். அதில் வந்து 1 இயர்க்கு ஒன்ஸ் வந்து யூஎன்டிபி ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட இந்த இம்பார்ட்டண்ட் காரணிகள் என்ன, ஃபேக்ட் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் ஒரு 3 இயர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருந்தோம் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா. இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோ பார்க்க வாங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஹெச்டிஐ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், அதை வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, வெறும் பணப்பற்றாக்குறையை மட்டும் குறிக்கிறது இல்லை. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் இதுவும் கிட்டத்தட்ட சேம். ஆனால் இரண்டுமே பணம் இருந்தால் மட்டும் நம்மளோட வாழ்வாதாரமும் நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகிறதில்ல. பணம் அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு கருவி. அதை வச்சு நம்ம ஒன்று வாங்குவோம், இன்னொன்று வந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப் கொண்டு போவோம், இவ்வளோ தான். ஆனால் அதை மட்டுமே நம்ம வந்து வறுமையாக கருத முடியாது. ஒரு மனிதன் தன் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, ஏன்னா நிறையா பேர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பணம் இருக்கும், வருமானம் வரும், ஆனால் அவங்க வந்து அந்த பணத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற விதம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கோ ஹெல்த்துக்கோ இருக்காது. வெறும் பணம் மட்டும் சேர்க்குற ஒரு நோக்கத்தில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்களோட ஹெல்த்தை வந்து விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து இந்த பல்நோக்கு வறுமை குறியீடுன்னு சொல்கிற மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படிங்கிறது, இது எல்லாம் நீங்கள் சார்ந்து தான் அந்த பற்றாக்குறைகளை வந்து நீங்கள் அடிப்படையாக கொண்டு வறுமையை அளவிடணும் அப்படிங்கிற ஒரு சர்வதேச குறியீடு. அப்போது ஹெச்டிஐ, எம்பிஐ இந்த இரண்டுமே வந்து ஒரு சர்வதேச குறியீடு. நம்ம நேஷ்னல் லெவல்லையோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ கிடையாது, உலகளாவிய ஒரு குறியீடு தான் இந்த இரண்டுமே. இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டோட குறியீடு எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ஒரு அவசியமானதாக இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதை தாண்டி நீங்கள் ஜென்ரலாகவும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும். மெயின்ஸ் எழுதும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுற அமைப்பு உலகளாவிய குளோபல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 2 அமைப்பு சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று யூஎன்டிபி சொல்லக்கூடிய அந்த ஹெச்டிஐ ரிலீஸ் பண்ணுற அமைப்பும், இன்னொன்று ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முயற்சி, OBHIன்னு சொல்லுவாங்க. ஆக்ஸ்போர்டு பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 2010 இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க, குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை வந்து. ஓகேங்களா? இதே இந்தியா லெவலில் பார்த்தீங்க, நம்ம நேஷனல் லெவலில் யார் வெளியிடுறான்னு பார்த்தோம் அப்படின்னா நித்தி ஆயோக் வெளியிடுறாங்க, மத்திய அரசோட முதன்மை சிந்தனை குழு. ஓகேங்களா? அவங்க இது தேசிய பல்நோக்கு வறுமை குறியீடுன்னு சொல்லுவாங்க, நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டின்னு சொல்லிட்டு. இதே நிதி ஆயோக் தான் நம்ம ஸ்டேட் லெவல்லையும் அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து கொடுக்குறாங்க. அது எந்த டேட்டா அப்படின்னா NFHS நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் டைம். இந்த தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு அந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு இவங்க மாநில அடிப்படையில் மாவட்ட வாரியாக வெளியிடுறாங்க. ஓகேங்களா? இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நம்ம இந்தியா லெவலில் 2005 2006 பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்பிஐ வந்து, அதாவது வறுமை கோட்டுக்கு ரொம்ப வறுமையில் இருக்கவங்க 645 மில்லியன் மக்கள் வந்து இருக்கிறாங்க. இதே 2015-16 பார்த்தோம் அப்படின்னா 370 மில்லியனாக குறையுது. அதாவது வறுமையோட அந்த இது வந்து 2019-21 தரவுகள் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 230 மில்லியன் தான் வந்து மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க. அதாவது இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு நல்ல முன்னேற்றமாக தான் கருத முடியுது இந்தியா லெவலில். ஓகேங்களா? நம்ம இது வந்து யார் கொடுத்துருக்காங்க, எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். இது ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இது வந்து அப்புறம் இந்தியா லெவலில் யார் வெளியிடுறா, ஸ்டேட் லெவலில் யார் வெளியிடுறா, அந்த அமைப்போட பேரும் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த எம்பிஐன்னு சொல்லக்கூடியது வந்து எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். ஹெல்த்து, எஜுகேஷன்,
ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதே தான் நம்ம வந்து ஹெச்டிஐக்கும் பார்த்துருப்போம். இதுக்குள்ள சில சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. ஊட்டச்சத்து, குழந்தை மற்றும் இளம் பருவ மரண விகிதம், தாய்மார்கள் ஆரோக்கியம், கல்விக்குள்ள பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பு ஆண்டுகள், பள்ளியோட வருகை பதிவு, வாழ்க்கை தரத்தில் பார்த்தீங்கன்னா சமையல் எரிபொருள், சுகாதாரம், குடிநீர், மின்சாரம், வீடு, சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்கு. ஓகேங்களா? இதை நிதி ஆயோக் பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய அந்த குளோபல் லெவலில் சொன்ன பார்த்தீங்கன்னா யூஎன்டிபியும் அந்த ஓபிஹெச்ஐயோ அவங்க 10 குறிகாட்டிகள் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம நித்தி ஆயோக் வந்து தாய்மார்கள் ஆரோக்கியம் மற்றும் வங்கி கணக்கு இந்த 2 இண்டிகேட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. ஸோ நம்ம நித்தி ஆயோக் வந்து 12 இண்டிகேட்டர்ஸ் வந்து வச்சு கணக்கிடுறாங்க இந்த எம்பிஐ. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கறதுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம வரப்போற எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ குளோபல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா 10 இண்டிகேட்டர்ஸ். நம்ம நிதி ஆயோக் எது ஆட் பண்ணியிருக்காங்க? தாய்மார்களோட ஆரோக்கியம், வங்கி கணக்கு இந்த 2 இண்டிகேட்டர்ஸ் புதுசாக ஆட் பண்ணி 12 குறிகாட்டிகள் அதாவது 12 இண்டிகேட்டர்ஸ் வச்சு எம்பிஐ வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து டீட்டெயிலா வரப்போற ஸ்லைட்ல பார்க்க போறோம். அந்த 12 இண்டிகேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது ஹெல்த்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்காங்க. ஓகேங்களா? ஒன்னு நியூட்ரிஷன், சைல்டு அண்ட் அடல்சன்ட் மோர்டாலிட்டி அதாவது குழந்தை மற்றும் இளம் பருவ மரண விகிதம், தாய்மார்கள் ஆரோக்கியம் மெட்டர்னல் ஹெல்த். ஓகேங்களா? இது வந்து நம்ம நிதி ஆயோக் வந்து ஆட் பண்ண ஒரு புதிய குறிகாட்டி. அப்ப இந்த 2 தான் வந்து குளோபல் லெவல்ல இந்த இண்டிகேட்டர் வந்து வச்சிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மெட்டர்னல் ஹெல்த். ஓகேங்களா? சரி, நியூட்ரிஷன் அப்படிங்கிறது குடும்பத்துல ஒரு குழந்தையோ இல்ல ஒரு பெரியவங்களோ இருக்காங்க, இல்ல யார் வேணாலும் வச்சுக்கலாம் குழந்தை. அவங்க வந்து அந்த பிஎம்ஐன்னு சொல்லக்கூடிய அந்த WHO ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 30 above பிஎம்ஐ இருந்தா ஒபிசிட்டி சொல்லுவாங்க. அந்த 29, 28 இருந்துச்சுன்னா வந்து அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற எடையோட அதிகமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் வந்து இதுல வந்து நம்ம வந்து ஃபிட்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஊட்டச்சத்து வந்து கரெக்டா கிடைக்கணும். அதெல்லாம் வந்து இந்த இண்டிகேட்டர் சொல்லுது. குழந்தை மற்றும் இளம் பருவம் மரண விகிதம் அப்படின்னா ஒரு குடும்பத்துல லாஸ்ட் அதாவது 5 இயர்க்குள்ள 18 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கவங்க யாராவது இறந்துருக்காங்க அப்படின்னா அதுல வந்து நோட் பண்ணிக்குவாங்க. இந்த ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த தாய் வந்து ஆரோக்கியமா இருக்கணும். அப்போ அவங்களுக்கு தகுதியான மருத்துவம்லாம் வந்து கிடைச்சுதா, இதெல்லாம் இல்ல கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து இதுல ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இந்த டைமென்ஷன்ல தான் நம்ம வந்து எம்பிஐ வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம அளந்துட்டு இருக்கோம். இதுல யாருக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்போ அவங்களாம் வந்து பின்தங்கியவங்களா வந்து கருதப்படும். ஓகேங்களா? எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சாப்டர். அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது குளோபல் லெவல்ல இந்த 2 இண்டிகேட்டர்ஸையும் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு குடும்பத்துல வந்து 10 வயசுல அதற்கு மேற்பட்ட எதுவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, குறைந்தது 6 இயர் ஆச்சு பள்ளி படிப்பை முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்காம இருந்தாங்க அப்படின்னா இந்த எம்பிஐ இண்டிகேட்டர்ஸ்குள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ், ஸ்கூல் அட்டண்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பள்ளியில படிக்க வேண்டிய வயதுடைய எந்த ஒரு குழந்தையும் வந்து பள்ளிக்கு செல்லாமல் இடையில் நின்றிருந்தா அவங்க இதுக்குள்ள கவர் ஆயிடுவாங்க. எக்ஸாம்பிள் 8ஆம் வகுப்பு வரை. ஓகேங்களா? இது ரெண்டுமே குளோபல் இண்டிகேட்டர்ல இருக்கு, நம்மளோட நிதி ஆயோக் இண்டிகேட்டர்ல இருக்கு. அடுத்த இண்டிகேட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல வந்து ஃபர்ஸ்ட் குக்கிங் ஃபீல் அதாவது சமையல் எரிவாயு, அதாவது எல்பிஜி கேஸ் இல்லாம இருக்கிற வீடு இருந்தால் இதுக்குள்ள ஆட் ஆயிரும். அப்போ எல்பிஜி வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு இதுல இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க அர்த்தம். அப்போ சமையலுக்கு விறகோ இல்ல காய்ந்த சாணமோ கறி அல்லது பயிர் கழிவுகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த எம்பிஐக்குள்ள ஆட் ஆவாங்க. ஓகேங்களா? அப்போ சுகாதாரம், ஒரு குடும்பத்திற்கு அப்படின்ட்டு தனியாகவோ இல்ல மேம்படுத்தப்பட்ட கழிவறை வசதி இல்லை அப்படின்னா, அதாவது திறந்த வெளியை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க இந்த எம்பிஐல ஆட் ஆவாங்க. ஓகேங்களா? ட்ரிங்கிங் வாட்டர், பாதுகாப்பான குடிநீர் ஆதாரங்கள், ஒரு வீட்டோட எல்லையில இருந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள அந்த தொலைவுக்குள்ள டிராவல் பண்ற இடத்துல குடிநீர் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா அவங்க எம்பிஐக்குள்ள வருவாங்க. எலக்ட்ரிசிட்டி, வீட்டோட மின்சார இணைப்பு, அவங்களுக்கு வந்து மின்சார இணைப்பு இல்லாம இருந்தா அப்படின்னா அவங்க வந்து இந்த எம்பிஐக்குள்ள வருவாங்க. ஓகேங்களா? இப்போ வீடு, நேற்று கூட நியூஸ்ல பார்த்தது பாத்தீங்க அப்படின்னா சென்னையில மெயின் சிட்டிக்குள்ள ஒரு 65 ஃபேமிலி வந்து ரொம்ப குட்டி குட்டி ரூம்னு சொல்ல முடியாது, இந்த தார்பாலின் சீட்டு
அப்புறம் சின்ன சின்ன பிளைவுட்லாம் சொல்லி அதெல்லாம் வச்சு வச்சு அதில் வசிச்சுட்டு இருக்காங்க. அங்கேயும் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. அந்த அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகேங்களா. இதே மாதிரி தான் அந்த வசிக்கிற இடம் வந்து முறையான சுவர்கள் கூரைகள் இல்லாத தற்காலிக குச்சிகளா இல்ல குடிசைகளா இருந்துச்சுன்னா அவங்க இந்த எம்பிஐக்குள்ள கவர் ஆவாங்க. சொத்துக்கள் கார், பைக், டிவி, ரேடியோ, கம்ப்யூட்டர், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து எந்த ஒரு அடிப்படை சொத்துக்களும் இல்லாமல் இருந்தா இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் இருக்கவங்க இந்த எம்பிஐக்குள்ள வருவாங்க. வங்கி கணக்கு இது வந்து நிதி ஆயோக்ல தான் இருக்கு. ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா ஒரு குடும்பத்துல எந்த ஒரு உறுப்பினருக்கும் முறையான வங்கி அல்லது தபால் நிலைய கணக்கு இல்லை அப்படின்னா அவங்க இந்த எம்பிஐக்குள்ள வருவாங்க. இந்த 12 இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து ரெடி பண்றாங்க. ஓகேங்களா. அப்போ எப்படி இவங்களை வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்க்குள்ள இருக்கிறாங்கன்னு முடிவு பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொன்னது உலகளாவிய 10 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஆனா இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாய்மார்கள் மெட்டர்னல் ஹெல்த்தையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் எக்ஸ்ட்ரா வச்சு 12 குறிகாட்டிகளா வச்சிருக்கோம். இதை கணக்கிடுற முறையை பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குடும்பம் வந்து இந்த 12 இண்டிகேட்டர்ஸ் இருக்குல்ல அதுல 33.33%, அதாவது 33.33%, மூன்றில் ஒரு பங்கு அல்லது அதற்கு மேற்பட்ட பற்றாக்குறைகளை கொண்டு இருந்தால் அந்த குடும்பம் வந்து இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்குள்ள வருவாங்க. அதாவது பல்நோக்கு வறுமையில வாழும் குடும்பம் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும். அப்போ 1/3 இல்ல அதுக்கு மேல. ஓகேங்களா. இதுல வந்து பாதிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பல்நோக்கு வறுமையில வாழும் குடும்பம் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்பிஐ அப்படின்னு நம்ம அந்த இண்டிகேட்டர்ஸோட கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா லெவல்ல வந்து வறுமை குறைவாக இருக்க ஃபர்ஸ்ட் டாப் 5 பெஸ்ட் பர்ஃபார்மர். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கேரளா இருக்காங்க, ரெண்டாவது கோவா, மூணாவது சிக்கிம், நாலாவது தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு 4th பிளேஸ்ல இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. பஞ்சாப் வந்து 5th பிளேஸ்ல இருக்காங்க. அப்போ 2.20 வந்து வறுமை விகிதம். ஓகேங்களா. இது தெரிஞ்சு வச்சுக்கங்க. நம்ம தமிழ்நாடு எந்த பொசிஷன்ல இருக்காங்க, ஃபர்ஸ்ட் 3 இது தெரிஞ்சாலே நமக்கு போதும். அப்ப எப்பவுமே சொல்றதா தமிழ்நாட்டுக்கு முன்னாடி யார் இருக்காங்க பின்னாடி யார் இருக்காங்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வறுமை அதிகமாக இருக்கிற கடைசி 5 மாநிலங்கள். பீகார் 28, ஜார்க்கண்ட், மேகாலயா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். ஓகேங்களா. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பீகார் தான் கடைசியா இருக்காங்க. தற்போதைய அறிக்கைப்படி பாத்தீங்கன்னா எம்பிஐ 2025ல இந்தியாவோட வறுமை விகிதம் வந்து 11.28% இருந்திருக்கும். நம்ம அந்த 2005 2006ல பார்த்தோம் பாத்தீங்களா. 2005 2006ல 44% சம்திங் இருந்திருக்கும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா 11.28% இருக்கு. ஓரளவுக்கு நிறைய திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள்லாம் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்து அந்த மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸை வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க. இதுல ஒரு சில டேட்டா மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா 2005 2006ல 44.3% வந்து இந்த மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து இருந்துச்சு. 2019 21ல பார்த்தோம் அப்படின்னா 11.8%, இன்னும் 11.28. ஓகேங்களா. குழந்தை இறப்பு வீதம் வந்து 4.5%லிருந்து 1.5% குறைஞ்சிருக்கு. அந்த 2005-6க்கு இப்போ இருக்க கரண்ட் டேட்டுக்கும் இதை நோட் பண்ணிக்கங்க. இது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏழ்மை நிலையில உள்ளவங்க வந்து சமையல் எரிபொருள் சேவையினை பெறாதவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 52% இருந்தது. இப்போ 13.9% மாறி இருக்கு. அப்போ இந்த கேஸ் சிலிண்டரோட வளர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா 2005 2006ல 52.9%, கிட்டத்தட்ட 53% வந்து மக்கள் வந்து சமையல் எரிவாயு இல்லாமல் இருக்காங்க அந்த 2005 2006ல. இப்போ இதோட லெவல் பாத்தீங்கன்னா 13% வந்துருச்சு. அப்போ இந்தியாவில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு. ஓகேங்களா. 2005 2006ல 50.4% இருந்த எண்ணிக்கை வந்து எது தூய்மையான வாழ்வுக்கு சொல்றேன் நான். ஒரு தூய்மையான வாழ்வுக்கு 50.4% இருந்த லெவல் வந்து இப்போ 11.3% இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த 11% ரேஞ்சுக்கு வந்துட்டோம். அதனாலதான் அந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸோட இது வந்து நம்ம குறைஞ்சு வந்திருக்கோம். அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம்.
ஓகேங்களா. இதே குடிநீர் சேவை பார்த்தீங்க அப்படின்னா 16% இருந்த சதவீதம் வந்து இப்போ 2.7% இருந்திருக்கு. அப்போ இந்தியாவில் குடிநீர் அப்படிங்கிறது வந்து நல்லபடியா எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த இண்டெக்ஸ் மூலம் தெரிய வருது. 16% இப்போ 2.7%. அப்போ ஓரளவுக்கு நல்ல குடிநீர் வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. மின்சார சேவையும் பாத்தீங்கன்னா 29%ல இருந்து 2%ஆ மாறி இருக்கு. அப்போ நம்ம மக்களோட அடிப்படையா இருக்க தூய்மையான வாழ்வா இருக்கட்டும், குடிநீரா இருக்கட்டும், மின்சாரமா இருக்கட்டும், பிலோ 3% கீழே வந்துருச்சு. அப்போ இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு சமுதாய முன்னேற்றத்தை காமிக்குது. வீட்டு வசதி பாத்தீங்க அப்படின்னா 44.6% இருந்த அந்த வறுமை வந்து இப்போ 13.6% குறைஞ்சிருக்கு. அப்போ நல்ல விதமா ஒரு இந்தியா வந்து ஒரு குறியீடை வந்து பெற்றிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். வறுமை மிக குறைவான மாவட்டங்கள் முதல் 5 இடத்துல இருக்கிறது இப்போ சென்னை, காஞ்சிபுரம், திருப்பூர், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி. இது சென்னை பார்த்தீங்கன்னா 0.51. ஓகேங்களா. 2025-26 எஸ்டிமேட்ல இருக்கு. ஓகேங்களா. இதே நீங்க NFHS 5ஓட தரவு பார்த்தீங்க அப்படின்னா 2023ல காஞ்சிபுரம் ஃபர்ஸ்டா இருந்திருப்பாங்க. செகண்ட் வந்து சென்னை இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. தேர்டு வந்து கடலூர் இருந்திருப்பாங்க. இதே 2023 சொல்றேன். தேர்டு கடலூர் இருந்திருப்பாங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடலூர். ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2023 கடைசியா இருந்தது ராமநாதபுரம், பெரம்பலூர், தருமபுரி. ஓகேங்களா. இது 2023 சொல்லிட்டு இருக்கேன். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2023 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2025 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிறது சென்னை வந்து இந்த மாதிரி இருக்காங்க. அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா வறுமை அதிகமா உள்ள மாவட்டங்கள் சொல்லியிருந்திருப்போம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 32 புதுக்கோட்டை வந்து கடைசியா இருக்காங்க. அரியலூர் 31, சிவகங்கை, திண்டுக்கல், நாகப்பட்டினம். ஓகேங்களா. இது வந்து தற்போதைக்கு இருக்க நிலவரத்துல. இதே NFS 5ஓட டேட்டா 2023 பாத்தீங்க அப்படின்னா 32 இருந்தது தருமபுரி. ஓகேங்களா. 32 தருமபுரி, 31 வந்து பெரம்பலூர் இருந்தாங்க, 30 வந்து ராமநாடு இருந்தாங்க. லாஸ்ட் 3 தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும். ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கு வந்து. சரி, ஓகே. 37 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஆனா 32 மட்டும் தான் ஏன் நம்ம டினோட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு NFHS நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அந்த தரவுகள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2019-21 வரைக்கும் தான் இருக்கு. அப்போ எடுக்கப்பட்ட கள தரவுகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த 32 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் இருக்கு. அதனாலதான் அந்த 32 மாவட்டங்கள் மட்டுமே நம்ம வந்து தரவு அடிப்படையில வச்சிருக்கோம். இந்த புதுசா 6 மாவட்டங்கள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2018-20 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 மாவட்டங்கள் புதுசா உருவாகி இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருந்து கள்ளக்குறிச்சி பிரிச்சிருப்பாங்க, திருநெல்வேலியில இருந்து தென்காசியை பிரிச்சிருப்பாங்க, காஞ்சிபுரத்துல இருந்து செங்கல்பட்டு, வேலூர்ல இருந்து ராணிப்பேட்டம், வேலூர்ல இருந்து திருப்பத்தூர். ஓகேங்களா. நாகப்பட்டினத்துல இருந்து மயிலாடுதுறை பிரிச்சிருப்பாங்க. 2019ல 5 டிஸ்ட்ரிக்ட், 2020ல 1. அப்ப கடைசியா பிடிச்சது மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்துல இருந்து. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது போக நம்ம என்னென்ன இண்டிகேட்டர் இன்னும் எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியது இருக்குன்னா HDI பார்க்க வேண்டியது இருக்கு. அது இல்லாம சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா. சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் சொல்லுவோம், அது பார்க்க வேண்டியது இருக்கு. அப்புறம் ஜெனரல் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேங்களா. GII சொல்லுவோம். இந்த ஜெனரல் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதாம ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த ஒரு 4-5 குறியீடுகள் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.